வணக்கம் குடும்பங்களே. பணம் சேமிப்பது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். முக்கியமா குழந்தைகளை வளர்க்கறதுக்கும் வீட்டை நடத்துறதுக்கும் நிறைய செலவுகள் இருக்கும்போது. ஆனா சின்ன மாத்தங்க உங்க குடும்பத்துக்கு நிறைய பணம் சேமிக்க உதவும்னு நான் சொன்னா என்ன சொல்லுவீங்க? அடுத்த சில நிமிடங்கள் என்னோட இருங்க. எப்படின்னு நான் உங்களுக்கு துல்லியமா காட்டுறேன். முதல்ல நீங்க செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயையும் எழுதி வைங்க. உண்மையிலேயே ஒரு சின்ன நோட்டு புத்தகம் அல்லது உங்க போன பயன்படுத்துங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு பஸ் டிக்கெட் எல்லாத்தையும் குறிச்சு வைங்க. உங்க பணம் எங்க போகுதுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சேமிப்புக்கு முதல் படி வழிபடுதான். அடுத்தது மளிகை சாமான்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு வாராந்திர பட்ஜெட்டை உருவாக்குங்க. கடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் போடுங்க. அதையே கடைபிடிங்க. இனிமேல் தேவையில்லாம சாக்லேட் அல்லது சிப்ஸ் வாங்காதீங்க. அது ஒரு ட்ரீட்டேஹா இருந்தா தவிர முன்னாடியே திட்டமிடுவதன் மூலம் எவ்வளவு சேமிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. இப்ப மின்சாரத்தை பத்தி பேசுவோம். பேன் மற்றும் லைட்டுகளை உபயோகத்தில் இல்லாத போது அணைப்பது, சார்ஜர்களை அவிழ்த்து வைப்பது, வைப்பது மற்றும் மின்சாரத்தை சேமிக்கும் பல்புகளை பயன்படுத்துவது உங்க பிள்ளை 10 to 70% குறைக்கலாம். இது குடும்பத்துடன் சந்தோஷமா இருக்கவோ அல்லது எதிர்கால தேவைகளுக்கோ அதிக பணம். இன்னொரு குறிப்பு, வீட்டிலேயே சமைங்க. ரெஸ்டாரண்ட் ஜாலியா இருக்கும், ஆனா வீட்டு சாப்பாடு ஆரோக்கியமானது மற்றும் மலிவானது. இத ஒரு குடும்ப செயல்பாடா மாத்துங்க. உங்க குழந்தைகளையும் இதுல ஈடுபடுத்துங்க. இது தரமான நேரம் மற்றும் சேமிக்க உங்களுக்கு உதவும். சரி, இப்ப ஒரு முக்கியமான விஷயம், தேவையில்லாம் பொருட்கள் வாங்குறதை தவிர்த்துடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஒரு வாரம் காத்திருங்க. உங்களையே கேட்டுக்கோங்க, இது எனக்கு உண்மையிலேயே தேவையா அல்லது இது ஒரு ஆசையா? பெரும்பாலான நேரங்களில் அந்த ஆசை போயிடும். உங்க பணப்பையும் உங்களுக்கு நன்றி சொல்லும். சின்னதா சேமிக்க மறக்காதீங்க, ஆனா தொடர்ந்து சேமிங்க. ஒரு தொடுவைப்பு கணக்கை திருங்க அல்லது சேமிப்பு கணக்குக்கு தானா போகும் போடி ஏற்பாடு செய்யுங்க. அது மாதம் ரூபாயா இருந்தாலும் சரி, காலப்போக்கில் சிறு தொழி பெரு வெள்ளம் ஆகும். கடைசியா உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க. ஒரு விடுமுறைக்கு, ஒரு சைக்கிளுக்கு அல்லது ஒரு புதிய டிவிக்கு சேமிப்பதை ஒரு குடும்ப திட்டமா மாத்துங்க. குழந்தைகள் வேகமாக கற்றுக்கொள்வார்கள். நீங்க நல்ல பழக்கங்களை உண்டாக உருவாக்குவீங்க. ஆகவே மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். செலவுகளை கணக்கிடுங்க, பட்ஜெட்டை கடைபிடிங்க, மின்சாரத்தை சேமிங்க, வீட்டிலேயே சமைங்க, தேவையில்லாம் வாங்குறத தவிர்த்துடுங்க, தொடர்ந்து சேமிங்க மற்றும் முழு குடும்பத்தையும் ஈடுபடுத்துங்க. எளியே ஆனா ஒன்றாக அவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். பார்த்ததுக்கு நன்றி. இந்த குறிப்புகள் உங்களுக்கு உதவியா இருந்தா இப்போதே உங்க குடும்பத்துக்கு ஒரு ஹைப்பை கொடுங்க மற்றும் தேவைப்படும் ஒருவரிடம் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் சிறந்த வழிகளை சிறப்பா வாழ ஒன்றா பிரேக் டைம் பாயிண்ட் ஆகி கவனமா இருங்க.